குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். யூதர்களின் நாடான இஸ்ரேலும் முஸ்லிம்கள் வசிக்கும் பாலஸ்தீன் நாடும் போரில் ஈடுபட்டுள்ளன. பாலஸ்தீனைச் சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மரணமடைந்துள்ளனர். போரில் பாலஸ்தீனுக்கு ஆதரவு காட்டும் முஸ்லிம் நாடான ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலி காமினி இஸ்ரேலை கண்டிக்கும் போக்கில் இந்தியாவையும் சாடியுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கை: இஸ்லாத்தின் எதிரிகள் தொடர்ந்து நம்முடைய அடையாளத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர். இந்த சம்பவங்கள் காசா, மியான்மர், இந்தியா உட்பட எங்கு நடந்தாலும் சரி, முஸ்லிம்களின் வேதனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாம முஸ்லிம்களாக இருக்க முடியாது என்று கூறி முஸ்லிம்களை தூண்டிவிட்டுள்ளார். இந்தியாவில் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடப்பதாக அவர் குற்றம் சாட்டியதற்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் கூறப்பட்டுள்ளதாவது: இந்தியாவில் சிறுபான்மையினராக உள்ள முஸ்லிம்கள் நிலைமை தொடர்பாக ஈரான் தலைவர் கூறியுள்ள கருத்தை ஏற்க முடியாது. சரியான புரிதலின்றி சொன்ன கருத்து ஏற்புடையதல்ல. சிறுபான்மையினர் தொடர்பாக மற்ற நாடுகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் எந்த ஒரு நாடும் முதலில் தங்கள் நாட்டில் உள்ள நிலவரத்தை பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் என்று இந்தியா கூறியது.